குழந்தைங்க வந்து எவ்வளவோ இது பண்ணி ரொம்ப பெரிய டான்ஸ் இல்லையா, அது எவ்வளவு அருமையா ஆடி இருக்காங்க. எல்லாருக்கும் இன்னும் ஒரு தடவை கை தட்டலாம். இந்த நடனம் ஆயிரக்கலைகள் 64 அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, இந்த நடனத்துக்கு மட்டும் ஒரே ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்கு. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நடனத்துக்கு மட்டும்தான் இருக்குன்னு நினைக்கிறேன். மற்ற எல்லா கலையுமே நம்ம வந்து கலையை தனியாகவும் கலைஞரை தனியாகவும் பிரிச்சு பார்த்துட முடியும். ஒரு பாட்டு எடுத்துக்கிட்டா அந்த கலைஞர் பாடகர் இல்லாம நம்ம பாட்டை மட்டும் கூட எத்தனையோ முறை கேட்டுடலாம். ஒரு சிற்பத்தை எடுத்துக்கிட்டா சிற்பி இல்லாம கூட சிற்பத்தை பார்க்கலாம், சிற்பம் இல்லாம சிற்பியும் பார்க்கலாம். நடனத்தை மட்டும் தனியா பாக்குறதோ, நடன கலைஞரை மட்டும் தனியா பாக்குறதோ முடியாது. நம்ம நடனத்தை பார்க்கணும்னா அந்த நடன கலைஞரை பார்த்தே ஆகணும். அவ்வளவு சிறப்பா அந்த குழந்தைங்க எல்லாரும் ஆடி இருக்காங்க. எல்லாருக்கும் நன்றி. அடுத்ததாக கவிதை, மரபு கவிதை, புது கவிதை, ஹைக்கூ, இனிஷியல் வச்சு ஓ ஆ அப்படிலாம் கவிதை வந்துடுச்சு. ஆனா இங்க நம்ம எல்லாரையும் மகிழ்விக்கிறதுக்காக நல்ல சிந்தனையும் வேணும் அப்படிங்கிறதுனால திரு பாலச்சந்தர் சத்யா அவர்கள் ஒரு கவிதை கூற இருக்கிறார். அனைவருக்கும் வணக்கம். கொடுக்கும் தெய்வம் கூரையை கிழித்து கொடுக்கும், கொடுக்கும் தெய்வம் கூரையை கிழித்து கொடுக்கும். சில சமயங்களில் துயரத்தை கூட கொட்டி தீர்த்த மழையில் தத்தளித்தது தலைநகரம். இயற்கை இடரில் இன்னலுற்ற கிட்டு மாமாவை மரியாதை நிமித்தம் கண்டு வர பயணித்தேன். கிட்டு மாமா ஒரு சிந்தனை சித்தர், சொல்லின் வேந்தர், என் வாழ்வின் வழிகாட்டி. இல்ல வாயிலில் குறைத்தது குட்டி நாய், குறைக்கும் நாய் கடிக்காது, குறைக்கும் நாய் கடிக்காது, நம்பியது என் தவறு. தர்மத்தின் வாழ்வுதனை சூதுக்கவும் எனும் தத்துவம் புரிந்தது பின்னால். மெல்ல திறந்தது கதவு. ஆறத் தழுவி வரவேற்ற மாமா, என்ன சீமைக்கு சென்றது மறந்தாய என்ன என்றார். உயர உயர பறந்தாலும் ஊர்க்குருவி பருந்தாகாது மாமா, நான் என்றைக்கும் உங்கள் வீட்டு பிள்ளைதான் என்றேன். நலந்தானே எல்லாம், வெள்ளத்தில் இழந்தது என்ன என்றேன். நாம் எதை கொண்டு வந்தோம் அதை இழந்ததற்கு என்றார். நாம் எதை கொண்டு வந்தோம் அதை இழந்ததற்கு என்றார். இழந்ததை விட இயற்கை என்னை கற்பித்த பாடம் இதில் ஒன்று என்றார். என்னவென்றேன். அவள் நடைபயிலும் தடத்தை இடைமறித்தால் துயர்படுவோம் நாம் என்றார். அவள் நடைபயிலும் தடத்தை இடைமறித்தால் துயர்படுவோம் நாம் என்றார். இதைத்தான் ஒரு வாட்ஸ்அப் அலுவலன் சொன்னான். ஏரிப்படுகையில் வீட்டை கட்டினால் நாறிவிடும் பிழைப்பு என்றறி. மாமாவோடு மனம் விட்டு கரைத்த உரையாடல் சற்று ஆன்மீகம் பக்கமும் சென்றது. மாமாவோடு மனம் விட்டு கதைத்த உரையாடல் சற்று ஆன்மீகம் பக்கமும் சென்றது. அவரின் இஷ்ட தெய்வம் எதுவென்றேன். அதற்கு அவர், அறியும் சிவன் ஒண்ணு, இதை அறியாதவன் வாயில் மண்ணு என்றார். நானும் இதை உணர்த்திடத்தான் எங்கள் தென்பூகத்திலும் அவ்விருவருக்கும் ஒரே கோயில் என்றேன். அவரிடம் இன்றைய கல்வியின் நிலை குறித்து தங்கள் நிலைப்பாடு என்னவென்றேன். ஏற்று சுரக்காய் கறிக்கு உதவாது, காட்டாற்றை பற்றி கட்டுரை எழுத தெரிந்தவனுக்கு கடலில் நீந்தி கரை சேரவும் தெரிதல் வேண்டும். வேகத்தை பற்றி கற்பித்த கல்வி விவேகத்தையும் கற்பிக்க வேண்டும் என்றார். காட்டாற்றை பற்றி கட்டுரை எழுத தெரிந்தவனுக்கு கடலில் நீந்தி கரை சேரவும் வேண்டும். வேகத்தை பற்றி கற்பித்த கல்வி விவேகத்தை பற்றி கற்பிக்க வேண்டும் என்றார். மேதையை சந்தித்த மன நிறைவோடு விடைபெற்றேன். வழியில் அடையாற்றின ஆலமரம் நிறைவூட்டியது, ஆளும் மேலும் பல்லு குருதி, நாளும் ரெண்டும் சொல்லு குருதி என்று. அங்கு பாதை நண்பன் பாஸ்கரன் இல்லம் சென்றேன். தவமிருந்து பெற்ற தவப்புதல்வன் படுசுட்டி என முகநூலில் பதித்தாயே, தவமிருந்து பெற்ற தவப்புதல்வன் படுசுட்டி என முகநூலில் பதித்தாயே, அவன் முகம் காண இங்கு வந்தேன். விளையும் பயிர் முளையிலே தெரியும், உளிக்கு பிறந்தது புனையாகுமா என்றேன். உடனே உள்ளிருந்து வந்த அவள் மனைவி, தாயை போல பிள்ளை, நூலை போல சேலை என்றாள். அதற்கு அவன், பூனையை கண்ணை மூடிக்கொண்டால் பூலோகமே இருந்து விடுமாம் என்றான். பதிலுக்கு அவள், கூரை ஏறி கோழி பிடிக்காதவன் வானம் ஏறி வைகுண்டம் போனானாம் என்றார். அவனும் விடாமல்
சாது மிரண்டால் காடு கொள்ளாது என மிரட்ட அவளும் இது பணங்காட்டு நரி சலசலப்புக்கு அஞ்சாது என்றார் விழிகளை உருட்டி. இது என்ன கிணறு வெட்ட பூதம் புறப்பட்ட கதை ஆயிற்று என்று குடும்ப சண்டை குழாயடி சண்டையாக மாறுமுன் வந்து இங்கு சேர்ந்தேன். முடிவாக தமிழ் இனி மெல்ல சாகும் என்று உரைத்த தீர்க்கதரிசியை பேதை என்று மனம் நொந்து சாடினான் பாரதி. தமிழ் இனி மெல்ல சாகும் என்று உரைத்த தீர்க்கதரிசியை பேதை என்று மனம் நொந்து சாடினான் பாரதி. கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே முன் தோன்றிய நம் செம்மொழியை அவ்வளவு எளிதில் மறித்து போக நாம் விடக்கூடாது. அதை தூக்கி நிறுத்தி அதன் ஆயுளை நீட்டிக்கும் தார்மீக பொறுப்பு நம் அனைவருக்கும் ஒவ்வொருவருக்கும் உண்டு என்று வலியுறுத்தி வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி.